ராதே ராதே. எல்லாருக்கும் நமஸ்காரம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம குருநாதர் எர்ணாகுளத்துல திருப்பணித்துறா அப்படிங்கிற இடத்துல ஒரு சத்சங்கம் பண்ணார். அதுல பகவன் நாமம் பாகவதத்தோட ஒரு மகாத்மியத்தெல்லாம் சொன்னார். அதுல ரொம்ப ஒரு அழகான பாகவதத்தோடைய சுலபத்தன்மையை பத்தி ஒரு விஷயம் சொன்னார். பாகவத மகாத்மியத்துல துந்துகாரி அப்படிங்கிற ஒரு மகாதுஷ்டன் துர்மரணம் அடைஞ்சு அவன் பிரேதாவஸ்தையில இருக்கான். அவனோட அண்ணாவான கோகர்ணன் அவனுக்கு கயால போய் கூட ஸ்ரார்த்தம் பண்ணி கூட அவன் கரையேறல அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சூரிய பகவானே என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீமத் பாகவதான் முக்திஹி சப்தாகம் வாசனம் குரு அப்படின்னு சொல்றார். துந்துகாரிக்காக கோகர்ணன் ஒரு சப்தாகத்தை ஏற்பாடு பண்றார். அந்த சப்தாகத்துல வாசனம் குருன்னு சொன்னா கூட பாராயணம் பண்றது யாருன்னு கேட்டா கோகர்ணன் தான் பாராயணம் பண்றானே தவிர துந்துகாரி ஸ்ரவணம் தான் பண்றான். அந்த ஸ்ரவணத்தினாலேயே துந்துகாரி மோட்சத்தை அடைஞ்சான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வருது. அதுபோல பரீட்சித் மகாராஜனும் சுகாச்சாரியார் சொல்ல பாகவதத்தை ஸ்ரவணம் தான் பண்ணான். கிம் கர்த்தவியம்னு பரீட்சித் மகாராஜன் கேட்டா கூட பரீட்சித் மகாராஜன் பாகவதத்தை ஸ்ரவணம் தான் பண்ணான். அதனால்தான் பாத்ம புராணம் சொல்றது பரீட்சித் சாட்சி யத் ஸ்ரவணகத முக்தி உக்தி கதனே. பரீட்சித் மகாராஜனும் ஸ்ரவணம் தான் பண்ணான், அதனால மோட்சத்தை அடைஞ்சான். இப்ப குருநாதர் என்ன சொன்னார் அப்படின்னா, தியான யோகம் கர்மயோகம் இதெல்லாம் காட்டிலும் பாகவதம் ரொம்ப சுலபமானது. அந்த சுலபமானதுலயும் அந்திம காலத்துல இருக்கக்கூடிய ஜீவனால பாகவத பாராயணம் கூட பண்ண முடியாது, ஸ்ரவணத்தினாலேயே மோட்சம் கிடைக்கும். பாகவதத்தோட ஒரு சுலபத்தன்மையை எடுத்து நமக்காக சொன்னார். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.